ஈரான் நாட்டின் புதிய உச்ச தலைவராக அலி காமேனியின் மகன் மொஜ்தபா காமேனி தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக பல சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானின் உச்ச தலைவராக சுமார் 36 ஆண்டுகள் இருந்த அலி காமேனி கடந்த பிப்ரவரி 28 அன்று அமெரிக்க இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவரது மறைவை தொடர்ந்து ஈரானின் புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த குழு 56 வயதான மொஜ்தபா காமேனியை தேர்ந்தெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. மொஜ்தபா காமேனி அதிகாரபூர்வமாக எந்த அரசு பதவியிலும் இருந்ததில்லை. இருப்பினும் ஈரானின் சக்தி வாய்ந்த இராணுவ அமைப்பான IRGC மொஜ்தபாவை தலைவராக்க அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் குழுவுக்கு கடும் அழுத்தம் கொடுத்ததாக சொல்லப்படுது. மொஜ்தபா நீண்ட காலமாக IRGCயுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டவர் என்பதால் இராணுவம் அவரை ஆதரிக்கிறது. 1979 நடைபெற்ற ஈரானிய புரட்சி மன்னர் ஆட்சியை எதிர்த்து உருவானது. ஆனால் இப்போது தந்தைக்கு பிறகு மகன் தலைவராவது ஈரானின் மத கோட்பாடுகளுக்கு மாறானது என ஒரு தரப்பினர் விமர்சிக்கின்றனர். மொஜ்தபா கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக தனது தந்தையின் அலுவலகத்தில் திரைமறைவில் இருந்து மிக முக்கிய முடிவுகளை எடுத்து வந்தவர். ஈரான் இப்போது போர் பதற்றத்தில் இருப்பதால் நாட்டை வழிநடத்த ஒரு வலுவான தலைவர் தேவை என்ற அடிப்படையில் இந்த தேர்வு அவசரமாக நடந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. ஈரானிய அரசு ஊடகங்கள் சில இந்த செய்தியை மறுத்தாலும் சர்வதேச ஊடகங்கள் மொஜ்தபா காமேனி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்தி இருக்கின்றன.